விழுப்புரம் மாவட்டம் பாப்பனப்பட்டு பகுதி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாமாயில் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாமாயில் எண்ணெய் பெட்டிகள் சாலையில் விழுந்து சிதறியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் தாமோதரன் இணைந்திருக்கிறார். தாமோதரன், முழுமையான விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ளது பாப்பனம்பட்டு பகுதி. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதி. இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மேம்பால பணியில் பாப்பனம்பட்டு என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதற்கு காரணமாக ஜல்லி, மணல் உள்ளிட்ட பொருட்களை கொட்டி அங்கே பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை ஓரமாக சென்னை டு திருச்சி டு சென்னை செல்லும் சாலையில் ஜல்லி அந்த சாலை ஓரமாக கொட்டப்பட்டுள்ளது. இதில் இன்று காலை கும்பகோணத்திலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற ஈச்சர் லாரி என்ற பாமாயில் சுமார் 900 பாக்கெட்டுகளில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாமாயில் பாக்கெட்டுகளை ஏற்றி கொண்டு சென்ற லாரியானது அந்த ஜல்லி மீது ஏறி கட்டுப்பாட்டை இருந்து கவிழ்ந்தது. இதில் சாலை ஓரம் அந்த லாரி அந்த ஈச்சர் லாரி கவிழ்ந்ததன் காரணமாக அந்த பாமாயில் பாக்கெட் முழுவதுமாக கொட்டி சாலை முழுவதும் சிதறி கிடந்தது. இதில் சுமார் 9 லட்சம் மதிப்பிலான பாமாயில் பாக்கெட்டுகள் முற்றிலும் சேதப்பட்டன. உடனடியாக அந்த வாகனத்தை உயர்த்தி வந்த அரவிந்த் என்பவர் சாதாரணமாக தப்பித்து அந்த சிறிய காயங்களுடன் அவர் தப்பித்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவத்திற்கு உடனடியாக போக்குவரத்து போலீசார் மற்றும் விக்கிரவாண்டி போலீசார் உடனடியாக சம்பவத்திற்கு வந்து அந்த பாமாயில் பாக்கெட்டுகளை அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சாலைகளில் ஒரு வழி சாலையாக ஆக்கப்பட்டு வாகனங்கள் அனுப்பப்பட்டு வந்தது. இந்த பாமாயில் வண்டியானது கவிழ்ந்த சம்பவம் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி.